பண்டி. ஹாய் சிண்டு. எதுக்காக இப்ப எங்க எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வர சொன்ன பண்டி? லில்லி லோட்டஸ், உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு சரஸ்வதி பூஜைப்பா. நம்ம எல்லாரும் ஒரே ஸ்ட்ரீட்ல தானே இருக்கோம். அதனால எனக்கு ஒண்ணு தோணுச்சுப்பா, நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சரஸ்வதி பூஜை செலிப்ரேட் பண்ணலாம். அந்த பக்கம் லில்லி வீடு, ரோஸ் வீடு எல்லாத்தையும் கூப்பிட்டுடலாம். சரியா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டை தாண்டி நான்சி இருக்கா, நான்சி வீட்டை தாண்டி புஷ்பா, அவங்க எல்லாம் இருக்காங்க, டிம்பிள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாத்தையும் ஈவினிங் ஒன்னா கூப்பிட்டு சரஸ்வதி பூஜை ஜாலியா செலிப்ரேட் பண்ணா சூப்பரா இருக்கும்ல. அதுக்கு தான்ப்பா உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். வாவ், சூப்பர் ஐடியாவா இருக்கு பண்டி. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா, எல்லாரும் அவங்க ஷூ எல்லாம் கழட்டி விட்டுட்டு வந்துருங்கக்கா. கரெக்டா சொன்னடா சிண்டு. எல்லாரும் முதல்ல செருப்பை கழட்டி விட்டுருங்க. சிண்டு, நீ உள்ள போயிட்டு சாமி போட்டோ எடுத்துட்டு வாடா போடா. லில்லி, உங்க வீட்ல ஏதாவது சேர் ஸ்டூல் ஏதாவது இருக்காப்பா சாமி வைக்கிறதுக்கு? எஸ் பண்டி, எங்க வீட்ல ஒரு ஸ்டூல் இருக்கு. நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அது மேல சாமி போட்டோ வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பண்டி, அங்க பாரு, லில்லி கரெக்டான ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு வந்துட்டா. இந்த ஸ்டூலை சென்டர்ல போடு லில்லி. அந்த இடத்துல கொண்டு போய் சென்டர்ல போட்டினா அங்கேயே சாமி போட்டோ வச்சுக்கலாம் பண்டி. பண்டி அண்ணா, நான்சி அக்கா தள்ளிக்கோங்க, நான் சாமி போட்டோ எடுத்துட்டு வரேன். அண்ணா இங்க பாருங்க, நான் சாமி போட்டோவை கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டூல் மேல வச்சிடுறேன். வெரி குட்ரா சிண்டு. சரி வெயிட் பண்ணு, நானே எடுத்து இந்த சாமி போட்டோவை இந்த ஸ்டூல் மேல வச்சிடுறேன். அவ்வளவுதான்டா பண்டி. அவ்வளவுதானே, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டா முடிஞ்சிடும்ல. நான் போய் எங்க மாம் அண்ட் டாட கூப்பிட்டு வரட்டுமா? ஐயோ லில்லி, வெயிட் பண்ணு. சாமிக்கு தேவையான ஃபர்ஸ்ட் மாலை, பண்டி அந்த தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் சொல்லியிருந்தானே, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நான்சி. இங்க பாரு, சந்தன குங்குமம் இருக்கு, அதுக்கப்புறம் பழம், அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் உதிரிப்பூ. அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயமே சரஸ்வதி பூஜைக்கு இந்த மாதிரி பொரிக்கடலை தான். எல்லாம் வச்சாச்சு. சாமி கும்பிட்டோன்னே எல்லாத்துக்கும் இங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். பண்டியனா, போன தடவை பூஜை எப்ப நீங்க தேங்காய் உடைக்கவே இல்லை. இந்தாங்க, நான் இந்த டைம் தேங்காய் உடைச்சு எல்லாத்துக்கும் தீர்த்தம் கொடுத்துருங்க. நான் போய் கொஞ்சம் துளசி கூட பறிச்சுட்டு வரேன். எங்க அம்மா வேற மாயில தோரணம் கண்டிப்பா கட்டி ஆகணும்னு சொன்னாங்கடா. நான்சி, அந்த மாயில தோரணத்தை எங்க வச்ச? அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அங்க பாரு, உன் பக்கத்துல தான் இருக்கு. அதை எடுத்து மாட்டி விட்டீனா கரெக்டா இருக்கும். வாவ் பண்டி, இதுதான் மாயில தோரணமா? சூப்பரா இருக்கு பண்டி. என்கிட்ட கூட, நானே மாட்டி விட்டுடுறேன். ஆமாப்பா, இது போட்டாதான் பூஜைக்கு ஒரு கலையே வந்த மாதிரி இருக்கும். இந்தா, நீயே உன் கையால நீயும் லோட்டஸும் சேர்ந்து மாட்டி விட்டுருங்க. சரியா? ஓகே பண்டி, நானும் லோட்டஸும் சேர்ந்து மாட்டி விட்டுடுறேன். வாவ், இந்த மாயிலையில ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு சாமி போட்டோ போட்டிருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கு கூட இந்த மாதிரி வாங்கி டோர்ல ஒட்டி வைக்க போறோம். லில்லி, அது அப்படி இல்லை, எங்கிட்ட கொடு. இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது செவுத்துல மாட்டி விட்டோம்னா நல்லா இருக்கும். நான்சி, இங்க மாட்டிடலாமா? கொஞ்சம் மேல தூக்கி ஸ்ட்ரெயிட் பண்ணி மாட்டி விடு பண்டி. ஆக்சுவலி அது இப்படி தொங்கிட்டு இருக்க கூடாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். டே சிண்டு, சீக்கிரமா போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாப்போ. இப்பவே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ பண்டியனா, சரஸ்வதி பூஜைனால என்னன்னு மறந்துட்டீங்களா? நம்ம புக்ஸுக்கெல்லாம் சாமி கும்பிட்றதுதான். சீக்கிரமா போய் எல்லாரும் அவங்கவுங்க ஸ்கூல் பேக், புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க போங்க. நான் வேற நல்லா படிக்கணும்னு இந்த டைம் வேண்டியிருக்கேன். ஓ மை காட், நானும் மறந்தே போயிட்டேன். லோட்டஸ், நீயும் வா. நம்மளோட ஸ்கூல் பேக், புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம். இந்த டைம் எப்படியாவது நல்லா ப்ரே பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். டே சிண்டு, என்னோட ஸ்கூல் பேக்கே எடுத்துட்டு வந்துடுறியாடா? அண்ணா விளையாடாதீங்கண்ணா, உங்க பேக் எல்லாம் வெயிட்டா இருக்கும், நீங்களே வந்து எடுத்துக்கோங்க. நானும் போய் என்னோட பேக்ல எடுத்துட்டு வரேன் கைஸ். நீங்களும் போய் அவங்க பேக் எடுத்துட்டு வாங்க. லில்லியன், லோட்டஸ், எதுக்காக இப்ப ஸ்கூல் பேக் வெளியில எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? எங்கயாவது போய் படிக்க போறீங்களா? நோ மம்மி, பண்டி வீட்டு பக்கத்துல நாங்க சரஸ்வதி பூஜா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து வெளியில வந்து பாருங்க மம்மி. லோட்டஸ், மம்மிக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணுமே புரியல. அவங்கள வெளியில வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். அப்பா, என்னோட பேக் ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கும் போல. அவ்வளோ புக்ஸ் இருக்கு உள்ள. எல்லாரும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நானும் என்னோட புது ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாத்தீங்களா? ஏ பண்டி, போன வாரமே மேம் சொன்னாங்க எல்லா நோட் புக்ஸையும் சப்மிட் பண்ணேன்னு. நீ கேட்டியா? எல்லா நோட் புக்ஸையும் சப்மிட் பண்ணா எப்படி சாமி கும்பிட முடியும்? அதனாலதான் நான் சப்மிட் பண்ணாம எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, எல்லாத்தோட ஸ்கூல் பேக்கையும் எடுத்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வைங்க. அப்பதான் வந்து நீட்டா இருக்கும், சாமி கும்பிடுறதுக்கும் வசதியா இருக்கும். பண்டியனா, எல்லா ஸ்கூல் பேக்கையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன் பாருங்க. அங்க உங்களோட நோட் புக்ஸ், டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையும் வச்சிருங்கண்ணா. பண்டி, எனக்கு இந்த கிராமர் தான் சரியா வர மாட்டேங்குது. அந்த கிராமர் நோட்டை முதல்ல மெயினா சரஸ்வதி போட்டோக்கு கீழே வை. நான் நல்லா சாமி கும்பிடணும். ஒரு டெக்ஸ்ட் புக் இல்ல, எல்லா டெக்ஸ்ட் புக், எல்லா நோட் புக் கூட வைக்கலாம், உங்க இஷ்டம் தான். சரி, லில்லி, லோட்டஸ், ஒண்ணு பண்ணுங்கப்பா. அந்த சந்தனத்துல கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லா புக்ஸ் மேலேயும் சந்தன குங்குமம் எல்லாரும் அவங்கவுங்க புக்ஸுக்கு அவங்கவுங்களே வைங்க. சரியா? பண்டி, அந்த மாலையை என்கிட்ட கூட. லாஸ்ட் டைம் நீ தானே போட்ட. இந்த டைம் கண்டிப்பா சரஸ்வதி போட்டோக்கு நான் தான் மாலை போடுவேன். சூப்பரா இருக்கல்ல பண்டி? நான் ஒண்ணு பண்ணட்டுமா? எல்லா புக்ஸுக்கும் நான் சந்தனம் வைக்கிறேன். யாரோ ஒருத்தர் பின்னாடியே குங்குமம் வச்சிடுங்க. எனக்கும் ஆசையா இருக்கு பண்டி. இந்த மாதிரி மேம் வந்து டெக்ஸ்ட் புக் மேல சந்தன குங்குமம் எல்லாம் இருக்கிறத பார்த்தா திட்ட மாட்டாங்களா? ஓகே ரோஸ், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சந்தனம் வச்சுட்டே வா. லில்லி, லோட்டஸ் பின்னாடி அப்படியே குங்குமம் வச்சுட்டு வருவாங்க. வெய் ஒன்னும் ஆகாது. மேம் எல்லாம் திட்ட மாட்டாங்க லில்லி.
அப்படியே மேலேயே வை. பண்டி, நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் பார்த்தா எல்லா நோட்புக்லயும் இந்த மாதிரி சந்தன குங்குமம் இருக்கும்ல. லில்லி லோட்டஸ் ரோஸ் அதெல்லாம் திட்டவே மாட்டாங்கப்பா. வருஷம் நம்ம ஊர்ல இந்த மாதிரி பண்றதுதான். நல்லதுக்கு தானே பண்றோம். டே பண்டி, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? லில்லி லோட்டஸ் ரோஸ், என்னடா இது? தெருவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களை உள்ள ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன். அம்மா, நம்ம எப்பவுமே தனியா தானமா சரஸ்வதி பூஜை கும்பிடுவோம். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து கும்பிடலாம் நானும் நான்சியும் தாம்மா பிளான் பண்ணோம். இங்க பாருங்கம்மா, நல்லா இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு ஸ்டூல் போட்டு சரஸ்வதி போட்டோ வச்சு நீங்க சொன்ன மாதிரி தோரணம் எல்லாம் போட்டு எங்க ஸ்கூல் பேகு, புக்ஸு, அப்புறம் தேங்காய் பழ, வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுட்டோம்மா. பரவாயில்லடா, நான் உள்ள தனியாக கும்பிடலான்னு நினச்சேன். தனியாக கும்பிட்றத விட இந்த மாதிரி எல்லாத்தோட சேர்ந்து கும்பிட்றது நல்லது தான் பண்ணிட்டு இருக்கீங்க. டே சிண்டு, நான் சாமிக்கு பிரசாதம் பண்ணியிருக்கேன், வந்து எடுத்துட்டு போடா வாடா. சொல்ல மறந்துட்டேன், காலையிலேயே ஒரு தடவை குளிச்சிட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னொரு தடவை குளிச்சுட்டு புது ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து சாமி கும்பிடுங்க, சரியா? அதுதான் ரொம்ப நல்லது. எல்லாரும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டீங்கல்ல? டே சிண்டு, சீக்கிரம் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வா போ. ரோஸ், உன்னோட Dress ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. உன்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸா? எஸ் நான்சி, உன்னோட Dress கூட ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. அந்த பிங்க் அண்ட் ஒயிட்ல நீ அப்படியே குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்க. சரி டைம் ஆச்சுப்பா. லில்லி லோட்டஸ் ரோஸ், உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வாங்க. டே சிண்டு, போய் இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வாடா. டிம்பிள் வீடு, அப்புறம் புஷ்பா வீடு, யாரையும் விட்டுறாத, சரியா? அங்க பாருங்க, லோட்டஸோட அம்மா வந்துட்டாங்க. ஹாய் பண்டி, ஹாய் நான்சி. வாவ், பூஜாக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு பண்டி. ஹாய் ஆண்டி, வாங்க ஆண்டி. ஜாஸ்மின், நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? நம்ம இந்த ஸ்ட்ரீட்க்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? பண்டி அண்ணா, எல்லாரும் வந்துட்டாங்கண்ணா. நான்சியோட அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. புஷ்பா அக்காவும் அதுக்கப்புறமேல் வந்து டிம்பிள் அக்காவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர்றேன்னு சொன்னாங்கண்ணா. நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மணி ஆல்ரெடி 6 o'clock ஆச்சுண்ணா. எல்லாரும் நல்லா சாமியை வேண்டிக்கோங்க. நம்ம எல்லாத்துக்கும் நல்ல படிப்பு வரணும், நல்ல ஞாபக சக்தி வரணும். இது எல்லாத்துக்கும் நம்ம எப்பவுமே வந்து சரஸ்வதி சாமியை தான் கும்பிடணும். டே பண்டி, அப்படியே உங்க ஸ்கூல் பேகு, புக்ஸ் எல்லாத்துக்கும் காமிச்சிருடா. பெரியமா, நெய்வேத்தியத்துக்கு சுண்டல், பொங்கல் எல்லாம் செய்ய சொன்னே, செஞ்சு வச்சிட்டீங்களா பெரியமா? எல்லாம் செஞ்சு வச்சாச்சுடா சிண்டு. பூஜை முடிச்சோன்னே எடுத்து கொண்டு வந்து சாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் உன் கையாலேயே நீயே கொடுத்துரு, சரியா? சிண்டு, அதை பற்றி பேசுறதை விட்டுட்டு இப்போ நல்லா சாமி கும்பிடு. இந்த டைம் ஆகுது, பாஸ் ஆகணும்னு நல்லா சாமியை வேண்டிக்கோடா. எப்படியாவது இந்த டைம் நான் மிஸ் கிட்ட திட்டு வாங்கவே கூடாது. கடவுளே, எப்படியாவது இந்த டைம் எப்படியாவது நான் வந்துட்டு மேக்ஸ்ல ஒரு 60க்கு மேலேயாவது வாங்கணும்ப்பா. அதுக்கு எப்படியாவது வழி பண்ணிடு. எங்க கிளாஸ் மேம் என்னை எப்பவுமே திட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன திட்டவே கூடாது. கடவுளே, எப்படியாவது இந்த டைமாவது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிரணும். அதுக்கு வழி பண்ணுப்பா. எல்லா சப்ஜெக்ட்லயும் 70க்கு மேல வாங்கணும். அக்கா, பாத்தீங்களா பசங்க உருகி சாமி கும்பிடுறத? எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்க, கவலைப்படாதீங்க. டே பண்டி, அந்த பக்கம் காமிடா, இந்த பக்கம் காமிச்சது போதும். தேங்க்யூ பண்டி, தேங்க்யூ. எப்பவும் போல நான் தான் எங்க கிளாஸ்ல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் நான் 90க்கு மேல வாங்கணும். நான் மேக்ஸ்ல மட்டும் எப்படியாவது 100 வாங்கிடணும். பண்டி அண்ணா, எனக்கு ஒரு டவுட்னா, ரோஸ் அக்காவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வேணும்னு கேக்குறாங்க, நான்சி அக்காவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வேணும்னு கேக்குறாங்க. சாமி யாருக்கு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்க? ரோஸ் தானே எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கா, அதனால தான் நான் கேட்டேன். நான்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க 2 பேத்துக்கு